السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يخرج من بطون شراب مختلف أنواعه فيه شفاء للناس وقال نبينا صلى الله عليه وسلم ما أنزل الله داء إلا أنزل الله شفاء أو كما قال عليه الصلاة والسلام وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وبك نستعين يا فتاح إن أريد إلا الإسلام استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே மாபெரும் புகழனைத்து உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் அன்னருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வலிமார்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்பன் அனைவரின் மீதும் குறிப்பாக வல்லவனாம் அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹின் அருள்மலைகளும் பேருபகாரமும் நற்கற்பையும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் மீண்டும் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளபெரும் கிருபையினால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்துக்கு உதித்த மாதமாம் ரபியுல் அவ்வலுடைய மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். நாம் எந்த நோக்கத்துக்காக அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிபூர்ணமான முறையிலே வெற்றியடை செய்து நாளை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக ஈடேற்றம் பெற்றவர்களாக வல்லோனாம் அல்லாஹ் நம்மையும் உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண் மனிதர்களையும் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பிரவேசிக்க செய்வானாக. வாழும் காலங்களில் ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபையும் நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான அடியாராக வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்லாஹ் புரிவானாக. நாம் நாடிய காரியங்கள் எல்லாம் என்னென்ன மனதிலே நம்மவர்களுக்கு ஹலாலான ஹாஜத்தில் இருக்கின்றதோ அத்தனையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மா நாளுடைய பரக்கத்தின் பொருட்டால் கபூல் செய்து நமக்கு அந்த ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பிறந்த இந்த மாதத்தில் அவருடைய அனைத்து விஷயங்களையுமே நம்மவர்கள் ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் பகிர்வது வழக்கமாக இருக்கின்றது. சென்ற வாரம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திற்கு அப்டேட்டான தலைவர் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டோம். இப்படி நம்மவர்கள் சொல்லும் பொழுது கேட்கும் போதும் பல நேரங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லா விதத்திலுமே நமக்கு
ஒரு முன்மாதிரியாகத்தான் இருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. அந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அன்பையும் ஷஃபாத்தையும் நம்மவர்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் காட்டி தந்த வழிகளை, சுன்னத்தான முறைகளை நம்மவர்கள் வாழ்க்கையிலே பேணி நடக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஃமினுடைய கடமையாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த ஜும்மாவிலே மருத்துவ குணங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். எந்த விஷயங்களை சொல்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்து நற்பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லடியார்களோ அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள்வானாக. அன்பானவர்களே, பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், நபி வழி மருத்துவம் என்பது திப்புன் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபே இருக்கிறது என்பதை நமக்கெல்லாம் தெரியும். அதேபோல மறை வழங்கும் மாமருந்து என்றெல்லாம் புத்தகங்களையும் நம்மவர்கள் வாங்கி படித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன துவாக்கள் எல்லாம் வேண்டுமோ அத்தனையுமே நம்மளால் முடிந்த அளவு மனனம் செய்கின்றோம், ஓதுகின்றோம், ஓதி கற்றுக் கொடுக்குகின்றோம். அதன் அடிப்படையிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மருத்துவ ரீதியாக இந்த உலகத்திலே நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். அநேக விஷயங்கள் இருக்கின்றது, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. மருத்துவம் சம்பந்தமாக பேசுவதென்றால் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதாது. அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மருத்துவத்தை பற்றி இப்போ நடக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருத்துவத்தை பற்றி மிகவும் சலாகித்து கூறியிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்துவிட முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் அவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு நபி தோழர், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக பிடித்தமான ஒரு தோழர், அவர்களை வந்திருக்கக்கூடிய நேரத்திலே சையீதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வஹியை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். வஹியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த சஹாபியாக இருக்கக்கூடிய சையீதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை மிகப்பெரிய ஒரு போற்றுதலுக்குரிய மனிதராக, ஒரு சஹாபியாக, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற தோழராக, நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெற்ற மகத்துவமான ஒரு சஹாபியாக திகழ்ந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பற்றி போற்றி புகழ்கின்றார்கள் சையீதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அந்த நேரத்தில் இவர்களை பற்றி, நீதான் அபூதர் கிஃபாரியா, மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதராக இருக்கின்றாய் என்றெல்லாம் போற்றுதலுக்குரிய, பாராட்டுதலுக்குரிய பெற்ற சஹாபி என்பதை நம்மவர்கள் வரலாறுகளை காண முடிகின்றது. அப்படி என்னதான் இவர் செய்கின்றார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு சென்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் அவர்கள் வருகிறார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். வந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நீங்கள் மிகவும் சிறப்புக்குரியர் என்று வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். வானவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு உத்தம தோழராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் ஏதேனும் பல நற்குணங்கள் இருக்கின்றது, பல நல்வழிகள் இருக்கின்றது என்பதாக, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அப்படி கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்ப கேட்கின்றார் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். கேட்டவுடனே அந்த அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே காலையும் மாலையும் ஒரு துவாவை அதிகமான முறையிலே நான் ஓதி கொண்டு வருகின்றேன். அந்த துவாவை ஓதி கொண்டிருந்த பரக்கத்தினால்தான் நான் மிகப்பெரிய ஒரு நட்புக்கு இலக்கமான ஒரு தோழராக உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை நிர்ணயித்திருக்கிறார் என்பதாக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். அப்படி என்ன துவா நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், என்ன துவா ஓதுகிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது சொன்னார்கள், அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஓதக்கூடிய அந்த துவாவை தங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது நான் ஓதி காண்கிறேன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் ஓதி காண்பீங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னவுடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நான் அதிகமாக ஓதக்கூடிய இந்த துவா
10 விஷயங்கள் அடங்கிய ஒரு துவாவாக இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். அந்த 10 விஷயங்களிலே சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் காஷியா வ இல்மன் நாஃபியா வ யகீனன் சாதிகா வ தீனன் கையிமா. முதலிலே இந்த 5 விஷயத்தை சொல்கிறார்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் இன்னி அஸ்அலுக்கு உன்னிடம் கேட்கின்றேன் ரப்பே, ஈமானன் தாயிமா, நிரந்தரமான ஈமானுடன் நான் வாழ வேண்டும். வ யகீனன் சாதிகா வ கல்பன் காஷியா. இரண்டாவது சொல்கின்றார்கள், நிரந்தரமான ஈமானை உன்னிடம் கேட்கின்றேன் ரப்பே. வ கல்பன் காஷியா, எந்த நேரம் உன்னை பயந்து வாழக்கூடிய மனதை எனக்கு தா. எந்த நேரம் நீ என்னை கண்காணித்துக் கொண்டு இருக்குகின்றாய், எந்த நேரம் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற ஒரு பயத்தை எனக்கு என்னுடைய உள்ளத்திலே போட்டு விடு ரப்பே என்று இரண்டாவதாக கேட்கின்றார். கல்பன் காஷியா, பயபக்தி உள்ள கல்பு. அடுத்து மூன்றாவது இல்மன் நாஃபியா, பயனுள்ள கல்வியை அல்லாஹ் எனக்கு கொடு. பயனுள்ள கல்வி என்றால் என்ன? முதலிலே நாம் படிப்பது, படித்ததை அமல் செய்வது, பிறருக்கு எத்தி வைப்பது, இப்படியே நம்முடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்மவர்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்குகின்றோம். அதன் அடிப்படையில் தான் சையதுனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பிரயோஜனமான கல்வியை கொடு. வ யகீனன் சாதிகா, நல்ல ஒரு யகீன் என்று சொன்னால் நம்பிக்கை, உன்னை அல்லாத இறைவன் இல்லை, நீதான் எல்லாமே எனக்கு, உன்னை என்று எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்லை யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த மனப்பக்குவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான். ஐந்தாவது கேட்கின்றார்கள், வ யகீனன் சாதிகா, நல்ல ஒரு உன்னை வணங்கக்கூடியவனாகவும் உன்னை கட்டுப்படக்கூடியவனாகவும் என்னை ஆக்கிக்கூடிய அல்லாஹ்னு துஆ செய்கிறான். திரும்ப கடைசியில் இந்த மீண்டும் உள்ள 5வது விஷயத்திலே சொல்கிறார்கள், 5 விஷயத்தை கேட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு நல்ல ஈமான் தாயிமா கொடு, உன்னை பயப்படக்கூடிய கல்பை கொடு, எந்த நேரமும் நான் தீனில் நிலைத்திருக்கக்கூடிய நல்லடியார என்னை வாழ செய்யும் சொல்லி துஆ செய்கிறாங்க. செஞ்ச 5 விஷயத்தை கேட்டுவிட்டு 6வது 7வது 8வது 9வது இப்படி 10 விஷயங்களை கேட்கும்போது திரும்ப கேட்கிறார்கள், வஸ்அலுக தமாமல் ஆஃபியா, வஸ்அலுக தமாமல் ஆஃபியா, எனக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ். எவ்வளோ பெரிய மகத்துவமான துவா இது. நாமெல்லாம் அதிகமான முறையிலே தொழுகையை ஓதிக்கொண்டு தான் இருக்குகின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் அஃப்வ வல் ஆஃபியா, மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் கூடிய அல்லாஹ். இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பெரும் ரஹ்மத் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மக்களையும் நம்மவர்கள் பார்க்குகின்றோம். இதனால்தான் இன்றைய காலகட்டத்திலும் கூட ஆராய்ச்சியில் கூட என்ன சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் தான் பெரிய நிஅமத் என்பதை கூட சொல்லப்படுவதை நாம் அவர்கள் பார்க்குகின்றோம். அதன் அடிப்படையிலே சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குகின்றார்கள், தமாமல் ஆஃபியா, நிரந்தரமான ஆஃபியத்தை கூடிய அல்லாஹ். வஷ்ஷுக்ர வல் ஆஃபியா, எனக்கு நீ ஆஃபியத்தை உடல் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக என்னை வாழச் செய்ய அல்லாஹ். வஸ்அலுகல் கினா, நான் உன்னிடத்திலே எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடிய அளவிற்கு வகனின் நாஸ், மக்களை விட்டும் தேவையற்றவராக, எந்த தேவையுமே உன்னிடத்திலே கேட்டு பெறக்கூடியவராக என்னை ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று காலையும் மாலையும் சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஓதிய துவாவை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி சொல்லி காண்பித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டி, நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்லடியாராகத்தான் இருக்கின்றீர்கள், நல்ல துவாக்களை, உங்களுக்கு வேண்டப்பட்ட விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றீர்கள், இதை உங்களுடைய சகோதரர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள். அன்பானவர்கள், இதிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், கடைசியிலே இந்த விஷயத்திலே பார்க்கும் பொழுது அல் அஃப்வ வல் ஆஃபியா, ஆஃபியத்தை கொடு, தமாமுல் ஆஃபியா, தாயிமான ஆஃபியாவை கொடு, நிரந்தரமான உடல் சுகத்தை கொடு, நோய் நொடி இல்லா வாழ்வை கொடு என்றெல்லாம் எதற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு இடத்திலே சொல்லும்போது சொன்னார்கள், சலுல்லாஹல் அல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் வரலாறுகளிலும் ஹதீஸ்களிலும் பார்க்கின்றோம். அப்போ கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மாபெரும் வெகுமதி என்பதை ஒரு மனிதன் விளங்காத வரை அவர் நிச்சயமாக நோயிலே பீடிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அதனால்தான் சொன்னார்கள் இந்த துவாவிலே, நீ அல்லாஹ் கொடுத்த ஆஃபியத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகும், நீ கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை அனுபவிக்கக்கூடியதற்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அந்த ஆரோக்கியத்தின் மூலமாக உன்னை வழிபட்டு நடக்கக்கூடிய உத்தம அடியாரா என்னை ஆக்கியா அல்லாஹ் என்று சையதுனா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா செய்து நம்மவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் சஹாபாக்களின் மூலமாகவும் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குகின்றதோ அத்தனையிலும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டி தந்தார்கள். இதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம், ஆரோக்கியத்திற்காக மருத்துவத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழியை சொல்லி தந்தார்கள். அதிலே முதலாவது ஒன்று தேன். இந்த தேனை பற்றி சொல்லுமையானால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ் யஹ்ருஜு மின் புத்தூனி ஷராபின் அல்வானு. தேனுடைய நிறங்கள் மாறி மாறி இருக்கும். ஆனாலும் அல்லாஹ் கடைசியிலே சொல்லும்போது ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், மனிதர்களுக்கு இந்த தேன் மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணியாக இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அல்லாஹும் நமக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் ஒரு ஹதீஸ் வருகின்றது. சஹாபி ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார், யா ரசூலுல்லாஹ், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் எல்லாம் இருக்குது. இந்த ஹதீஸை படிக்கும் பொழுதும் கூட நமக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் ஒரு நியமத்தை கொடுத்திருக்கின்றானா என்ற ஒரு பெரிய பாக்கியத்தை நம்மவர்கள் கருதி கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த நபர்கள் வருகின்றார்கள். வந்து ஒரு கூட்டம் வந்து என்னுடைய நண்பருக்கு மிகப்பெரிய ஒரு வயிற்று வலியால் அவதிப்படுகிறார், யா ரசூலல்லாஹ், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார். அந்த சஹாபி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்திஹி அல் அஸ்ல், அவருக்கு தேனை கொடுங்க. அவர் வயிற்று வலியால் முதலிலே தலைவலி என்று சொல்லுவோம், அந்த தலைவலி மிகப்பெரிய தாங்க முடியாத தலைவலியாக கூட நமக்கு இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம். சில நபர்களை கேட்கும்போது மிகப்பெரிய ஒரு தலை பாரமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல, தொழுகும்போது கூட சஜதா செஞ்சு அப்படியே மண்டையே வெடிச்சு போகிற அளவு கூட இருக்குன்ற சொல்கிறவர்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த தலைவலி போல இந்த வயிற்று வலியும் மிகப்பெரிய ஒரு கொடூரமானது தான். அவர் அந்த புழுவா துடிக்கிறார். அந்த சஹாபி புழுவா துடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட உடனே சொன்னாங்க, இந்த தேனை நீங்கள் கொடுங்க. அப்போ அந்த சஹாபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கட்டுப்பட்டு 3 முறை அந்த தேனை அவர்களை குடிக்க வைக்கின்றார்கள். 3 முறை அந்த தேனை குடிக்க வைத்த உடனே சரியாகலை, வயிற்று வலி சரியாகலை, திரும்ப வயிற்று வலி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்பொழுது என்ன நேரம் சஹாபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, உதாரணமாக நம்ம ஒரு மருத்துவர் இடத்துல போகிறோம், உடல்நிலை சரியில்லை, ஏதோ ஒரு நம்மளால் காய்ச்சல் ஜுரம் ஏதோ ஒன்று ஊசி போட போகிறோம் அல்லது மருத்துவத்துக்காக போகிறோம். ஆனால் மருத்துவத்துக்காக போகிற நேரத்தில் மருத்துவர்கள் என்ன அறிவுரை கூறுகிறாங்களோ அந்த விஷயத்தை கடைபிடித்தால் தான் முழுமையான ஷிஃபா கிடைக்கும். உதாரணமாக 5 நாட்கள் நமக்கு ஒரு மருத்துவர் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்கன்னா நம்ம 2 நாளில் சாப்பிட்டுட்டு போய் திரும்ப அவர்கிட்ட போய் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன 3 தடவை கொடுத்துட்டீங்களே, இன்னும் சரியாகலன்னு சொல்லி வந்தவனு கேட்ட உடனே திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லைப்பா, கது சதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ், தேனில் நிவாரணம் இருக்குது, நோய் நிவாரணம் இருக்குங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டான். ஆனால் கதப பத்தனுல் அஹீக, உன்னுடைய சகோதரருடைய வயிறு தான் பொய்யாக ஆகிவிட்டது. வயிறுதான் பொய்யாகிவிட்டது என்று சொன்னால் அவர் இந்த இடத்துல ஹதீஸுடைய கருத்தில் எழுதுகின்றார்கள், அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை முறை கொடுத்தாலும்
தேனின் திகட்டாத அளவுக்கு நீங்கள் கொடுத்து மகிழ்ந்து அவருக்கு அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும். 1 அல்ல 3 அல்ல 5-6 முறை கொடுங்கள் என்பதாக சொல்லியும் இவர் 3 தடவைக்கு மேலே கொடுக்காம சரியாகலன்னு சொல்லி வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை இன்னும் 2 தடவை கொடு. 3 தடவை கொடுத்துருக்கீங்களா, இன்னும் 2 தடவை நீங்கள் கொடுங்க. 5 தடவை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த நோயின் மூலமாக அவர் ஷிஃபாவாயிருவாருன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு மருத்துவ உலகத்திலே நாம் இருக்குகின்றோம். இந்த தேனை பற்றி விவரிக்கக்கூடிய நேரத்தில் சொல்லப்படுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாரடைப்பு உள்ளவர்கள் கூட இந்த தேனை அருந்தி ஷிஃபாவை பெற முடியும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி. அந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்ங்கிறது எப்பொழுது வருது? நம்முடைய இரத்தங்கள் எல்லாம் உறைந்து குழாயை போய் அடைச்சோன்னு அப்படியே வருது. அந்த குழாயை அடைக்காமல் இருப்பதற்காக மருத்துவர்கள் மாத்திரையை கொடுத்து அதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்போம். அதே போல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தேனிலே என்ன வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய இதய ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டுகள் எல்லாம் சரிவர செயல்பட்டு கொண்டே இருக்கணும்னு சொன்னால் நம்மவர்கள் அதிகமான முறையிலே நோய் நிவாரணியாக தேனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த மனிதர் தங்களுடைய தேனை அதிகமாக அருகி பழகக்கூடியவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒருபொழுதும் நெஞ்சு வலியே வராது என்பதை சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, நாம் மிகவும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொன்ன சில விஷயங்களின் மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மருத்துவங்கள் எல்லாம் இன்னைக்கு மாபெரும் உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது. அடுத்து 2வது விஷயம், நம்முடைய அரபு நாடுகளில் நாம் பார்க்கலாம். அரபு நாடுகளிலே ஒட்டகத்துடைய பாலிலும் நிவாரணம் இருக்கின்றது, ஒட்டகத்துடைய சிறுநீரிலும் நிவாரணம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு ஹதீஸை நாம் படித்தோம். ஒரு ஹதீஸை படித்து ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லப்படுது, சவுதியில் ஒரு யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அல் அசீஸ், கிங் அப்துல் அசீஸ் என்ற யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் குருஷியத் என்று சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் பெருந்தகை, அவங்க ஆய்வு சம்பந்தமான ஒரு ஆசிரியராக, ஆய்வு சம்பந்தமான பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்க இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை, எப்படி நான் முதல் சொன்னது போல அந்த ஒட்டகத்துடைய பாலில் நிவாரணம் இருக்கு. இதனுடைய ஆரம்பம் என்னன்னு சொன்னால், ஒரு கூட்டத்தார் மதீனாவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் அவருடைய உடலில் எல்லாம் சோரியாஸ், அரிப்பு ஏற்பட்டு அப்படியே அவர்கள் வருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஷ்ரபு, நீங்கள் குடியுங்கள், ஒட்டகத்துடைய பாலையும் ஒட்டகத்துடைய சிறுநீரையும் குடியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸை அந்த அம்மையார் அவர்கள் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய குருஷியத் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் ஆராய்ச்சிக்காக பாலில் இருக்கிறது என்று, பாலில் நிவாரணம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது ஒரு மகத்துவமான விஷயம், அதை எடுத்துக்கலாம். ஆனால் சிறுநீர் வந்து நஜீஸே, இதில் எப்படி நம்ம நிவாரணம் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சிக்காக அந்த அம்மையார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே அப்படியே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டாங்க. ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட காரணமே இந்த ஹதீஸை வைத்து தான் எடுத்துக்கொண்டாங்க. சும்மா இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்து, அவருடைய மருத்துவ குணங்கள், அவர்கள் மருத்துவமான விஷயங்கள், என்னென்ன விஷயங்கள் நமக்கு உம்மத்தாய் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை ஒரு ஆதாரணமாக எடுத்து அந்த அம்மையார் பல நேரங்கள் அப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். நாட்கள் கடந்துக்கிட்டே போகுது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் இன்னும் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த ஒட்டகத்துடைய சிறுநீரில் கேன்சருடைய நோய்க்கு நிவாரணம் இருக்குது, அரிப்பு இருக்கின்றது. ஒரு மனிதருக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது, அலர்ஜி இருக்கின்றது. அந்த அலர்ஜி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அந்த ஒட்டக சிறுநீரை அவர் பயன்படுத்தினால் ஷிஃபா கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியில் தான் இந்த அம்மையார் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய, சவுதியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில், அந்த அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அம்மையார் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்து இந்த ஹதீஸை எடுத்து அங்கு ஒன்று கொடுக்கக்கூடிய அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க. கேன்சரால் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு கொடுக்கும் பொழுது, கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய பேரருளால் ஷிஃபாவாகிறது. ஷிஃபாவானோட தான் அவங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது உண்மை அப்படிங்கிறத ஒரு சமர்ப்பிப்பதற்காக அந்த ஆய்வை அமல்படுத்தினார் என்பதாக நாம் காண முடிகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வினர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பல மருத்துவங்களை நமக்கு இன்றைய காலகட்டத்திலே சொல்லித் தந்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு எங்கெங்கேயோ செல்கின்றோம், என்னென்னமோ அலைவாயுது இன்னும் சொல்லப்படுகின்றது. நான் முதலில் சொன்னபோல் அந்த தேனுக்கு
மன அழுத்தம், செரிமான சக்தி இதெல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான முறையிலே தேனை பயன்படுத்தினா ஷிஃபா கிடைக்கும் என்பதும் ஒரு இடத்துல நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அதே போல மூன்றாவது விஷயம், மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்முடைய ஒவ்வொரு உறுப்பு, கண்ணுக்கு என்ன நிவாரணம் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க, காலு, கை, காது, நம்முடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்க உறுப்புகளுக்கெல்லாம் என்னென்ன வஸ்துவின் மூலமாக நோய் நிவாரணம் இருக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் சொல்லி காட்டிருக்குது. அதனுடைய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாள் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த தலைப்பை எடுத்ததுனால இப்போ மூன்றாவது விஷயம் சுக்கு. நமக்கெல்லாம் நம்முடைய யூஸ் பண்ணக்கூடிய நம்ம இஞ்சி காஞ்சா சுக்கு. அந்த சுக்கை ஆரம்ப காலத்தில் நம்முடைய இஸ்லாம் பரவி கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்தியாவிலிருந்து ஒரு நபர், நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா, சேரன் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அந்த நபர் இங்கிருந்து சுக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக பல கிஃப்ட்டுகளை வாங்கி கொண்டுட்டே போகிறாங்க. வாங்கி கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுது அங்கே சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாம் ஆயிட்டாங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவரோட பேர் தாஜுதீன் என்று மாற்றிட்டார். அந்த தாஜுதீன் என்று மாற்றிருக்கக்கூடிய சேரன் பெருமான் சொல்லக்கூடியவர் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சுட்டு இஸ்லாத்தை தழுவி அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கேரளாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் வர்ற வழியிலே ஓமனில் வஃபாத் ஆயிடுறார். அவருடைய தவணை முடிஞ்சிடுது. எதுக்கு சொல்ல வரோம்னு சொன்னால், அந்த தவணை முடிந்து அவர் அங்கே ஓமன் பக்கத்திலே ஒரு இடத்திலே அடக்கம் பண்ணியிருக்கின்றார்கள். இன்றும் அங்கே அந்த இடத்துல அவருடைய மக்பரா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நம்முடைய இந்த இந்திய திருநாட்டிலிருந்து கூட சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியசாலியாக அவர் திகழ்ந்தார். அந்த திகழ்ந்த மனிதர் அந்த சுக்கை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு கொடுக்குறாங்க. கொண்டு கொடுத்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கின்றார்கள், ஃபஅலைக்கும் பிஊதில் ஹிந்து, இந்த இந்தியாவுடைய குச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபீஹி ஷிஃபாம் லில் அஸ்பா, ஃபீஹி ஷிஃபாம் லில் சபை, 7 நோய் நிவாரணம் இருக்கு. அந்த சுக்குல 7 நோய் நிவாரணம் இருக்குது. சாதாரணமாக சளி பிடிக்குது. நமக்கு சளி பிடிக்கும் போது என்ன செய்கிறோம், ஏதோ ஆவி பிடிக்கிறோம் அல்லது சுக்கை வச்சு காப்பியாக போட்டு குடிக்கிறோம். இதைத்தான் அன்றைய காலத்தில் செஞ்சாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் சொன்ன விஷயம் என்ன, இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இந்த இந்தியாவுடைய குச்சியை நீங்கள் பயன்படுத்தினீங்க என்று சொன்னால் உங்களுக்கு நோய் நிவாரணம் இருக்குதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொன்னாங்க. அதே போல் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, நாம் அன்றாட பொருள்களாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பேரித்தம்பலம். ஒரு மனிதர் வாழ்க்கையிலே சாப்பிடுவதற்கு எந்த ஒரு உணவும் இல்லை. இன்றைய காலகட்டங்களிலே யாரும் பசி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த பேரித்தம்பலத்தை பற்றி மிக அருமையாக நோய் நிவாரணம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அதிலும் சிறப்புக்குரியது என்னவென்று சொன்னால், மதீனா நகரிலே வழங்கக்கூடிய அஜ்வா என்று பேரிச்சம்பளம். இந்த பேரிச்சம்பளத்தை சொல்லப்படுகின்றது, ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் அந்த பேரிச்சம்பளத்தை 7 பேரிச்சம்பளம் எடுத்து சாப்பிட்டார்னு சொன்னால் அவருக்கு அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது விஷஜந்துகள் தாக்குது அல்லது ஏதேனும் ஒரு பிடிக்காத நபரின் மூலமாக ஏதோ சூனியம் வச்சிடறாங்கல்ல, அந்த சூனியம், செய்வன கோளாறு, ஜின்னு, ஷைத்தான் எல்லாமே இந்த பேரிச்சம்பளத்துடைய பரக்கத்தால மதீனத்துடைய மண்ணில் விளையக்கூடிய மாபெரும் அந்த பரக்கத்தான பொருள் நமக்கு அனைத்து விஷயங்களிலுமே ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. எனவே நீங்கள் 7 பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு கொடுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதோட அடிப்படையில் ஒரு ஹதீஸை நாம் படித்தோம். அதை போல தங்களுக்கு சொல்கின்றோம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அவர்கள் ஆரம்ப காலத்தில் அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு நெஞ்சு வலி வரக்கூடிய, துடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இந்த பேரிச்சம்பளத்தை நீங்கள் அரைத்து சாராக புழிந்து இவருடைய வாயிலே பூட்டுங்கள், இவருக்கு நெஞ்சு வலி சரியாகும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய மகத்துவம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்லையே அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் ஈஸியாக கிடைக்க வைக்கின்றானோ அத்தனை பொருள்களிலுமே நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு சொல்லி தந்தாங்க. அதே போல் அத்திப்பழம், அதே போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக இன்னொரு விஷயம் என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரியும் கருஞ்சீரகம். அந்த கருஞ்சீரகத்தில் மிகப்பெரிய ஒரு மருந்து இருக்கிறதுங்கிற எல்லாருக்கும் தெரியும். பண்ணி கடையில் விற்பனைக்கு வந்துருச்சு, கருஞ்சீரக ஆயில் எல்லாம் அப்படியே வருது. அந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணுறதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எல்லா நோய்க்கும் நிவாரணம் இருக்குது, இல்லை சாம், மவுத்தை தவிர.
மௌத்துக்கு எந்த நோயும் செய்ய முடியாதுல்ல. அதனால தான் நீங்கள் அதிகமான முறையில் எப்படிப்பட்ட நோய் நம்மளால் இது சரியாக முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த கருஞ்சீரகத்துடைய எண்ணெயும் கருஞ்சீரக விதையும் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்து போய்விடும். நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு ஆஃபியத்தை தருவான் என்பதை சஹாபா பெருமக்கள் மூலமாக நமக்கு வரலாறுகள் சான்றாக இருக்கின்றது. எனவே அன்பான அல்லாஹ்வியார்களே, வாழும் காலங்களில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயங்களை நமக்கு விட்டு சென்றார்களோ இதுவும் ஒரு சுன்னத்து தான். மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயமும் ஒரு சுன்னத்து தான். அப்படிப்பட்ட சுன்னத்தை பின்பற்றி நடந்து நாளை மறுமை நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்று ஈடேற்றம் பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்றிணையக்கூடிய நர்பாக்கியசாலியால வல்லோனாம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகத்தில் உண்டான முஸ்லிம் ஆமீன் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.